ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய உபதேசம். இருகாலிகளாகிய நம்மில் பறையன் என்று ஓர் இனத்தாரை நம்முடைய துரபிமானத்தால் மிகவும் கீழான ஒரு ஜாதி என்று ஸ்தாபித்து வேறாக்கி வைத்திருக்கிறோம். அப்படியுள்ள ஒரு பறையன் நாம் தூங்குகிற சமயத்தில் நமது அருகில் வந்து நம்மை தொட்டால் நாம் அறிவதுண்டோ? அறிவதில்லை. தூக்கம் வீழ்த்த பின் நாம் தூங்கும் போது நம்மை ஒரு பறையன் தொட்டிருந்தான், நாம் குளிக்க வேண்டும் என்று நினைப்பதுண்டோ? இல்லை. அதுவுமல்லாமல் மேற்சொன்ன பறையன் மிகவும் அருவருப்புக்கிடமான ஒரு உணவு உண்ணுவதுண்டு. அதாவது செத்த பசுவின் பிணத்தை ஒரு குழியில் போட்டு மூடி அது புழுக்கும் பொழுது தோண்டி எடுத்து அப்புழுக்களை கொண்டு புழுக்கஞ்சியாக காய்ச்சி அவன் குடிக்கிறான். எனில் நாம் தூங்குகிற சமயத்தில் மேல் சொன்ன புழுக்கஞ்சியை அந்த பறையன் ஒரு கரண்டியில் எடுத்து நமது வாயை திறந்து வாயில் ஊற்றினான் என்றால் அது என்னவாகும்? தூக்கமானதால் அது உடனடியே உள்ளே இறங்கிவிடும். அப்பொழுது நமக்கு தெரியுமா? தெரியாது. அது என்ன காரணம்? நாம் தூங்குவதால். நாம் தூங்கும் பொழுது நம்முடைய சக்தி உள்ளிலா வெளியிலா? உள்ளிலடங்கி உள்ளது. தன்னுடைய சக்தி தன்னிலிருந்து வெளியே வியாபிக்க அந்த சக்தியிலிருந்து சிருஷ்டிகள் உண்டாயின. தன்னால் சிருஷ்டிக்கப்படுகிற பொருட்களை தானே கட்டி பிடித்து புலம்புகிறோம். அதேபடி என்றால் நாம் இப்பொழுது ஒரு பலகையை கட்டி பிடித்து புலம்பிக் கொண்டிருந்தோம் அல்லவா? அதுபோலவே மேல் சொன்ன விஷயங்களையும் கட்டி பிடித்து அழுது கொண்டிருக்கிறோம். அவ்வித பிடிப்பை அதிலிருந்து வேறுபடுத்தி அந்த சக்தியை தன்னுள்ளூடே நடத்தி பிரம்மரந்திரத்தில் ஐக்கிய செய்வதே மோட்சம். அதற்காகவே உபதேசமாகும். உபதேசம் தொடரும். ஆத்ம வணக்கம்.